இருக்கிறவன் அவன் கதையவே வரலாறா எழுதிக்கிறான். நம்ம வரலாற கதையா கூட எழுத மாட்டான். அதிகாரம் ஒரு நாள் மக்கள் கையில வரும். அது வரைக்கும் நம்ம வரலாற நாம தான் கதைகளாவது சொல்லணும்னு அவர் சொன்னாருமா. நம்ம கேட்டு வளர்ந்த கதைங்க தான் ஒவ்வொரு தலைமுறையையும் உருவாக்குது. நம்ம வரலாற நம்மளே எழுதுற வரைக்கும் நம்ம கதைகளாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் நம் மூதாதையரின் எலும்புகள் கூட சாட்சி சொல்லும். ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் திகதி என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சங்களில் இரத்த கண்ணீர் வழியும் ஒரு கருப்பு நாள். புள்ளி வாய்க்கால் மண்ணில் தமிழினம் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டு தமிழினம் தன் வரலாற்றில் ஆக பெரும் பேரவலத்தை சந்தித்த நாள். நாம் அன்று மெழுகுபத்தி ஏந்தி எமது உறவுக்காக கண்ணீரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் அதே நாளில் இலங்கா அரசாங்கமும் சிங்கள மக்களும் அதனை வெற்றி விழாவாக கொண்டாடுகிறார்கள். இந்த வெற்றி விழா கொண்டாட்டங்களின் போது தேசிய தலைவர் மேதகு அவர்களின் புகைப்படங்கள் சில சிங்கள இளைஞர்களால் எரிக்கப்பட்டும் அவரை அவதூறு பேசியும் சில காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் உலா வருகின்றது. புகைப்படத்தை எரிப்பதன் மூலமும் எமது மக்களின் வலிகளை கேலி செய்வதன் மூலமும் தமிழ் மக்களின் ஆன்மாவை அவர்கள் சிதைத்து விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். உண்மையாக ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒரு போர் முடிந்து இத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்பு உலக வரலாற்றில் இல்லாத ஒரு நாட்டின் தலைவனை பார்த்து அவர்கள் ஏன் இந்தளவு பயப்பட வேண்டும்? புகைப்படத்தை எரிப்பது, கேவலமாக பேசுவது அவர்களின் வீரத்தை காட்டவில்லை. மாறாக அந்த ஒற்றை பெயரை கேட்டாலே இன்றளவும் நடுங்கும் அந்த பயத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் அது. வெறும் சில இளைஞர்களின் தனிப்பட்ட வக்கிரம் அல்ல. ஈழத்து மண்ணில் இன்னும் தமிழ் தேசிய உணர்வும் தன்னாட்சி உரிமை குரலும் அணையாமல் சுடர்விட்டுக் கொண்டிருப்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். எமது இளைய தலைமுறை தங்களின் வரலாற்றையும் தங்களின் தலைவன் எதற்காக போராடினான் என்கின்ற உண்மையை மறந்துவிட வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய சம்பவங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. எமது கவனத்தை இத்தகைய கீழ்த்தரமான செயல்களின் பக்கம் திருப்பிவிட்டு அங்கே வடக்கு கிழக்கு தாயக பகுதிகளில் தமிழர்களின் பூர்வீக நிலங்களையும் அடையாளங்களையும் தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரிலும் இராணுவ மயமாக்கல் மூலம் மெல்ல மெல்ல விழுங்கிக் கொண்டிருக்கின்றார். சர்வதேச சமூகம் இதை வெறும் இது சாதாரண சமூகங்களுக்கு இடையிலான இன முரண்பாடாக பார்க்கலாம். ஆனால் நாம் உலகிற்கு உரக்க சொல்ல வேண்டிய உண்மை ஒன்று இருக்கின்றது. ஆயுத போர் மௌனித்திருக்கலாம், ஆனால் எமது மக்களின் இதயங்களில் வாழும் விடுதலைக்கான தாகம் சுயமரியாதையும் இன்னும் மௌனிக்கவில்லை. ஒரு புகைப்படத்தை எரிப்பதன் மூலமோ அல்லது நினைவு தினங்களை நடத்த விடாமல் அச்சுறுத்துவதன் மூலமோ ஈழத்து மண்ணிலிருந்து தமிழின் தொன்மையையும் அவர்களின் தியாக வரலாற்றையும் ஒருபோதும் துடைத்தெறிந்து விட முடியாது. வரலாற்று ஆதாரங்களை மாற்றுவதற்காக இரவோடு இரவாக புதிய சிலைகள் வைப்பதும் கல்வெட்டுக்களை சிதைப்பதும் கல்லை மாற்றி புதிய பேர்பலகைகளை நட்டு வைப்பதன் மூலம் இந்த மண்ணின் வரலாற்றை மாற்றிவிடலாம் என இந்த பேரினவாதம் கணக்கு போடுகிறது. கையாட்டங்கள், போதை பழக்கங்களின் மூலம் எமது கவனத்தை சிதறடிக்க பார்க்கும் இத்தகைய சதிகளுக்கு பின்னால் எமது பூர்வீக அடையாளத்தை விழுங்கும் பேரினவாதத்தின் கோர பற்கள் மறைந்திருக்கின்றன. அதிகாரத்தின் பலத்தோடு நீங்கள் எங்களின் தலைவனின் புகைப்படத்தை எரிக்கலாம், எங்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கலாம். ஆனால் இந்த மண்ணின் ஒவ்வொரு பிடி சாம்பலிலும் எங்களின் தமிழ் அடையாளமும் இந்த மாவீரர்களின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை மறவாதீர்கள். ஆயுதங்களால் பறிக்கப்பட்ட நிலங்களை காட்டிலும் ஆவணங்களாலும் தொல்பொருள் என்ற பெயரிலும் ஆக்கிரமிக்கப்படும் நிலங்கள் ஆபத்தானவை. எமது அடையாளங்களையும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் சாட்சியங்களையும் டிஜிட்டல் முறையிலும் வரலாற்று தரவுகளோடும் ஆவணப்படுத்த வேண்டிய கடமை இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கின்றது. இங்கு வீழ்த்தப்பட்டோமோ அங்கிருந்தே மீண்டும் அறிவு கொண்டு மீண்டெழுவோம். I think it's very important for Human Rights Watch to be here today. This is an important day where Tamil victims obviously commemorate the many lives that were lost at the end of the war.